ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நான் கொடுக்க போகிறது, ஆண்டவர் மோசையோடு ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல பேசுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் குளிருக்கு கொஞ்சம் இயலாத தன்மைகளாக இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் வேதத்தை வாசித்து தியானித்து என்று வைத்திருக்கிறபடியினாலே ஆண்டவர் இதை உங்களுக்கு கொடுக்க வைத்திருக்கிறாரு. அதனால் நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்க இருக்கிறேன். முதல் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்று கேட்டால் நாங்கள் கொடுக்க போகும்போது 1000 தடைகள் வரும், 1000 காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். பிசாசு எங்கேண்டு தந்திரமாய் யாரை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிறான் என்றது சொல்லிடப்பட்டிருக்கு. அப்போ பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நின்று நாங்கள் தடைகளை உடைக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு விசை ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே, தகப்பனே, நீங்கள் தந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் கொடுக்க ராஜா எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி சுவாமினி. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சிலுவையின் நெல்லை மறைத்து நீர் வழிபடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்க ராஜா. அதே போல அடியேனையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய இரத்தத்தினாலே என்னை மூடுகிறேன் ஆண்டவரே. பொல்லாத சத்துருவின் தடைகள் ஆண்டவரே, பொல்லாத கிரியல் எல்லாம் நசரேயராகிய இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக, தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, துவக்கத்திலேருந்து முடியும் வரைக்கும் ஐயா தேவதீர் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஐயா, எந்த ஆண்டவரே தடைகளும் வராதபடி கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நீங்கள் நடத்த வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்று கேட்டால், 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நாங்கள் பார்க்க போகிறோம். 33:11 பார்க்க போகிறோம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கிறதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தும் அறிந்தும் இருக்கிறேன் என்றார். அப்போ பாருங்க, ஆண்டவர் மோசையோட ஒரு சிநேகிதனை போல பேசினாரா. சிநேகிதன் எப்படியா பேசுவானாம்? ஒரு சிநேகிதனுக்குத்தான் ஒரு சிநேகிதன் போய் தன்னுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, வேதனைகளை அப்படி சொல்லுவான். இன்றைக்கு மோசே என்ன செய்கிறான்? தன் ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். ஆண்டவரும் அவனோடு பேசுகிறார் பாருங்க. அப்படித்தான் ஆண்டவரோடு நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால், எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள், அதுகள் மனுஷரால் வருகிற உபத்திரவங்கள், சொந்த பந்தங்களால் வருகிற உபத்திரவங்கள், பல காரியங்கள்னால நாங்கள் தண்டும் போது ஆண்டவரிடத்திலே தான் நாங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனெண்டா மோசே இந்த வாயிலிருந்து எங்கேயுமே பொய் வர இல்லை. அவன் தான் மோசே எங்கும் உண்மை உள்ளவன் என்றல்லவா இருக்குது.
அதனால் அவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான். பொய் சொல்கிறதுக்கெல்லாம் ஆண்டவர் எங்களை அழைத்தது. அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பாவத்தை கண்ணோக்கி பாராத தேவன், பொய்யுரையாத தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ நாங்கள் நினைச்ச நேரமெல்லாம் பொய்யை எப்படியாவது சமாளிச்சிடணுமென்று பல பொய்களை சொல்லுறது கூடாத காரியம். அது அது சிலருக்கு அது ஒத்து போகுது, நமக்கு ஒத்து போகாது. சிலருக்கு அது ஒத்து போகுது, அது நமக்கு தெரியாது. ஆனால் பொய் சொல்லுற உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஆனாலும் சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும் வந்துட்டு அதை மைண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லமான காரியம். ஏன்னு கேட்டால் ஆண்டவர் வரும்போது தானே தெரியும் எல்லாம். அப்போ அதனால் அதை அப்படியே விட்டுறணும். அப்போ இங்கே பார்க்குறோம், சிநேகிதனை போல ஆண்டவர் பேசினார் என்று சொல்கிறோம். நாங்கள் எங்களோடையும் ஆண்டவர் கண்டிப்பாக சிநேகிதனை போல பேசுவார். சிநேகிதனை போல பேசுவார். நாம் படுத்து நித்திரை கொள்ளும்போது அவர் எங்களை நித்திரையிலேயே துதிக்க வைப்பார், பாட வைப்பார், ஜெபிக்க வைப்பார். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று நினைக்கிறீங்க? அவர் இங்கே நான் பார்க்குறேன், உங்களுக்கு மிச்சம் வாசித்து காட்டுறேன். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பது நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்தும் இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயவை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேலே கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேலே கிருபையாயிருப்பேன். எவன் மேலே இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. அப்போ பாருங்க, எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் என்ன மாதிரி இருப்பேன்? கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேலே நான் இரக்கமாயிருப்பேன். எவன் மேலே நான் உருக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேலே உருக்கமாயிருப்பேன். அவர்தான் கடவுள், அவர்தான் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், மனுஷன்கிட்ட இரக்கம் இருக்குமா? உருக்கம் இருக்குமா? இருக்காது. கிருபை இருக்காண்டு பாருங்களேன். கிருபை இருந்தால் மோசையை போல ஜனங்களை நாங்கள் நடத்துவோம். மோசையை போல ஜனங்களுடைய பாடுகளை நாங்கள் சுமப்போம். அவன் ஒரு சுமந்த மனுஷன். அதனால தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம், 34 பார்க்கிறோம், அவன் ஆண்டவர் மலைக்கு வர சொல்லி கட்டளை கொடுக்கறது. அவன் இறங்கி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்தது பாருங்க. ஆரோன் பார்க்க முடியாதது, ஜனங்கள் பார்க்க முடியாமல் இருந்தது. அவன் முக்காடு போட்டுட்டான். அந்த டைம்களுக்கு அவன் முக்காடு போடுறான் பாருங்க. அப்போ அந்த கிருபையின் மகிமை அதை சொல்லி முடியாது பாருங்க. இன்றைக்கு எங்களுக்கு அந்த கிருபையின் மகிமை இருக்கிறதா? எங்களுக்குள்ள என்ன எல்லாம் இருக்கு பாருங்க. தருணத்துக்கு தக்கன மாதிரி கதை சொல்லுவோம், தருணத்துக்கு தக்கன மாதிரி மாற்றுவோம், தருணத்துக்கு தக்கன மாதிரி பொய் சொல்லுவோம். இது கிருபை இல்லைங்க. கிருபை என்றால் என்ன? உண்மை உரைக்கிறவன் மத்தியில கிருபை இருக்கு. பொய் உரைக்கிறவன் மத்தியில என்ன இருக்குமா? பொய்யினாவி இருக்கு. அப்ப கிருபை மேலானது. அந்த கிருபையை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? மோசையை மாதிரி ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, நான் இன்னடத்துக்கு போகிறேன், கேட்டுத்தான் போக வேணும். ஆண்டவரை, இது வாங்க முடியுமா? இது வாங்கலாமா? இது வாங்கக்கூடாதா? எந்த நேரம் பார்த்தாலும் நாங்கள் என்ன செய்வோம்? உலகத்துக்குரிய காரியங்களையே சிந்தித்து கொண்டிருக்கிறது தான் தேவனுடைய கிருபை அல்ல. மோசையினுடைய எண்ணமெல்லாம் ஜனங்களை நடத்துவது. மோசையினுடைய எண்ணமெல்லாம் ஜனங்கள் ஆண்டவரே, நீ இந்த ஜனங்களை கொண்டு வந்தது அழிக்கிறதற்கோ? இன்னைக்கு நாங்கள் கேட்போம், ஆண்டவரே, இந்த ஜனங்களை கொண்டு வந்தது அழிக்கிறதற்கு ஆண்டவரே. அவங்க போகிறாங்க, அவங்க வந்தா வராங்களுக்கு, அவங்க இருந்தா இருக்கிறாங்களுக்கு. நமக்கு என்ன? நாமும் நம்மட குடும்பம் இப்படி வாழுகிற குடும்பங்களும் இருக்கிறாங்க. ஆனால் மோசையை போல நடத்துகிற குடும்பமாக இருக்க மாட்டாங்க. அவனுக்கு மோசையை பார்க்கிறோம், அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், அந்த ஜனங்களை நான் கொண்டு போகிறதுக்கு எனக்கு நீங்கள் ஒரு அடையாளம் காண்பிக்க வேணும் பாருங்க. என் கிருபை உனக்கு போதும்.
அப்போ ஆண்டவர் யார் யார் மேலே எல்லாம் அந்த கிருபையை ஊற்றுறாருன்னு பாருங்க, அளவில்லாமல் ஊற்றுறாருங்க. என்ன மோசே செய்த தவறு? பேசு. அந்த கண்மலை யாரு? இயேசு. அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். அவன் பாருங்க, அந்த ஜனங்களுடைய கரைச்சல் தாங்கலாம் அடிச்சு போடாம பாரு. அடித்தது நிமித்தம் கானான் தேசத்துக்கு நுழைய முடியாமல் போய்விட்டார். இவ்வளவு மகாபெரிதான கிருபையை கொடுத்த மோசே அந்த கானான் தேசத்துக்கு நுழைய முடியாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் ஒரு சின்ன தவறு. ஒரு சின்ன தவறு. என்ன தவறு? பேசு. காது கேட்காம போச்சு, ஜனங்களோட கதைச்சல் தாங்க இல்லாமல் காது பார்க்காம போச்சோ என்னமோ தெரியல. அவன் பேசுன்னு சொன்னதை அடிச்சு போட்டான் பாருங்க. இன்றைக்கு அப்படித்தான் நடக்கிறது. பேசு. நாங்கள் சொல்கிற பிரகாரம் தான் செய்யுங்க. காலங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு போகும்போது கர்த்தருடைய வார்த்தைகளும் புரட்டப்படுது. கர்த்தருடைய வார்த்தைகளை வளர்த்து எடுத்து புரட்டுறாங்க பாருங்க. இதன்படி நடக்கிறவனையே நான் கண்ணோக்கி பார்க்கிறேன். யாத்ராமம் 34 பார்ப்போம். 34:5 பார்ப்போமா? கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியம் உள்ள தேவன் என்று சொன்னார். 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தையும் காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவங்களையும் மன்னிக்கிறவர். அப்போ பாருங்க, இங்கே ஒரு சிநேகிதனோடு பேசுறது போல ஆண்டவர் பேசி அவனை எப்படியாய் நடத்தி கொண்டு போகிறார். மேக ஸ்தம்பம் அவங்களுக்கு வழிகாட்டினது, அக்கினி ஸ்தம்பம் வழிகாட்டினது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் என்ன செய்கிறோம்னா தூங்க செய்கிறோம். நல்லா தூங்குங்க ரெண்டு தாளாட்டி தூங்க பண்ணுறோம். சில பேர் தூங்க பண்ணி போட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் நல்லா தூங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அவரும் இருக்கிறார். எப்போ என் பிள்ளை எழுப்புவாள், எப்போ என் மகன் எழுப்புவான், எப்போ மேய்ப்பர்கள் மூப்பர்கள் எழுப்புவார்கள், அப்பேக்க நான் எழும்பி கிரிகளை நடப்பிப்பேன். அப்போ இங்கே மோசே மலையில் ஏறி இறங்கி வரும்போது அவனுடைய முகம் எப்படியா இருந்ததாம்? பிரகாசித்தது. கிருபை, மகாபெரிதான கிருபை. அப்போ இந்த மோசையோடு இருந்து ஆண்டவர் சிநேகிதனை போல பேசினார். எங்களோட இருந்து பேச மாட்டாரண்டு இல்லையே? பேசுவார். பேச மாட்டாரண்டு இல்லையே? லூக்கா 1 நாங்கள் பார்ப்போம். லூக்கா 1:28 பார்ப்போம். 27-28 பார்ப்போம். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கின்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் எப்படிப்பட்டவளாம் மரியாள்? இங்கே மோசையை பார்க்கிறோம். அவன் கொலை செய்தவனை பார்த்து ஏன் கொலை செய்தாய் என்று கேட்டுட்டு அவனும் தவறு செய்தவன் தான் ஆண்டவர் பிடிச்சு கொண்டார். இங்கே பார்க்கிறோம் ஒரு பரிசுத்தமுள்ள கன்னிகை. ஆண்டவர் பிறக்கிறதுக்கு ஒரு பரிசுத்தமானவள் வேணும். பரிசுத்தம் இல்லாதவள் அல்ல, பரிசுத்தமானவள் வேணும். அப்போ அந்த கன்னிகையின் இடத்துல வருகிறார். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. அவள் எப்படிப்பட்டவளாம்? கிருபையை பெற்றவள். யாருடைய கிருபையை? தேவனுடைய கிருபை. இங்கே பார்க்கிறோம் சிநேகிதனோடு பேசுறது மேலே மோசையோடு பேசினாரு. இங்கே பார்க்கிறோம் ஒரு கிருபை பெற்றவள், ஒரு பரிசுத்தமானவளோடு ஆண்டவர் பேசுகிறார். பரிசுத்தமானவளை ஆண்டவர் அவளுடைய வயிற்றிலே பிறக்கிறதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், கிருபை பெற்றவளே வாழ்க. அவள் கிருபை பெற்றவள். ஆண்டவருடைய கிருபையை பெறுவதற்கு எவ்வளவு பரிசுத்தம் வேணும்.
அப்போ மரியாள் கிருபை பெற்றவள். ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எல்லா ஸ்திரிகளுக்குள்ளும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எவ்வளவோ ஸ்திரிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் பரிசுத்தமான ஸ்திரி மட்டுமல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். யாரிடத்திலே பெற்ற கிருபை? தேவனிடத்திலே பெற்ற கிருபை. அப்போ தேவனிடத்திலே மோசே கிருபையின் மேலே கிருபை பெற்றான். இங்கே மரியாள் பெற்றிருக்கிறாள் கிருபை. பாருங்க, எப்படி பெரிதான கிருபை, மகா பெரிதான கிருபையை பெற்றான். இதோ நீ கற்பவதியாய் குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆண்டவர் வந்து பிறக்க போகிறார். பாருங்க, ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்திரியினுடைய வயிற்று. கிறிஸ்மஸ் வருகுது. இந்த கிறிஸ்மஸுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? ஆனால் அவள் ஒரு மகனை பெற்றெடுக்கிறதற்கு அதில் ஒரு பரிசுத்தம் இருக்க ஒன்றும் இல்லையா? பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மகனை பெற்றெடுக்க முடியாது. இதை பாருங்க, திருமணம் செய்து கொடுத்தா ஒரு கணவனுக்குத்தான் ஒரு மனைவி குழந்தையை பெற முடியும். அடுத்த பாவம் செய்து பெற்றா அது பாவத்தின் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அவள் ஒரு பரிசுத்தமானவளுடைய வயிற்றில் தான் கடவுள் வந்து பிறந்தார். அப்போ அப்படியானவர்களைத்தான் தேவன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு கிருபையை ஊற்றி அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம், மரியாள் கிருபை பெற்றால் அவளுடைய வயிற்றிலே அவள் எலிசபெத்தை வாழ்த்தின போது எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த குழந்தை எப்படியா துள்ளிட்டான்? கள்ளிப்பாய் துள்ளிட்டுது. ஏனென்று கேட்டால் அவள் கிருபை பெற்றவள். கிருபை பெற்றவள் வாழ்த்துகிறாள். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் கிருபையை பெற்றிருந்து மற்றவங்களை வாழ்த்துகிறோமா, மற்றவங்களை நாங்கள் அன்பு கூறுகிறோமா, சமாதானம் பண்ணுகிறோமா, ஐக்கியமாக இருக்கிறோமோன்னு அந்த கிருபையே கிடையாது. கிருபை இருந்தால் தான் அவளது அதுகள் நடக்கப்படும். ஆண்டவர்கிட்ட கிருபை இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், நான் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவராயிருக்கிறேன். எவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக, எவன் மேலே உருக்கமாக இருக்க சித்தமாக, எவன் மேலே நான் கிருபையை ஊற்ற சித்தமாக இருக்கிறேனோ, எவன் மேலே நான் கிருபையை பொழிந்தள வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவனுக்குத்தான் அது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் பார்ப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சாம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினாலே நிறைந்தது. அப்போ பாருங்கள், அந்த பூமி கொடுமையினாலே நிறைந்திருக்கு, சீர்கெட்டதாய் நிறைந்திருக்கு. அதுக்குள்ள ஒருவன் தான் இருக்கிறான். யாரு? நோவா. 3 பிள்ளையை பெற்றவன். சேம், காம், யாபேத்தை பெற்றவன். 3 பிள்ளையை பெற்றான். 3 பிள்ளைகளுக்கும் 3 மனைவிமாரையும் எடுத்து கொடுத்து மருமகள்மாரோடு பேழைக்குள்ள நுழைகிறான். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம், நோவா எப்படிப்பட்டவனாம்? நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும். உத்தமன், பொய்யுரையாதவனும் உத்தமனுமாக இருந்தான். ஆனால் அவர்கள் மேலே தான் ஆண்டவர் அளவில்லாத கிருபையை ஊற்றினார். இன்றைக்கு நோவாவுக்கு கிருபை கிடைத்ததுனாலே ஆண்டவர் சொல்கிறார், இத்தனை அடி இத்தனை அடி இத்தனை அடி வேலையை செய்ய, நான் இந்த சீர்கட்ட தேசத்தை அழிக்க போகிறேன். அதுக்கெல்லாம் நீ, உன் குடும்பம், உன் மருமகள், மகன்மார், மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் கொண்டு வதான். அது அந்த வேலைக்கு வந்து சபை என்ற அடையாளம். சரியோ, சபைக்கு அடையாளம் அது. அப்போ ஆண்டவர் வந்து நோவாவை பாருங்கள், நோவாவுக்கு கண்களில் கிருபை கிடைச்சது. அப்போ ஆண்டவர் வந்து பிரியப்படுகிறவர்கள்
பழைய காலத்திலே பிரியப்படுகிறவர் மேலே ஊற்றுறார் பாருங்க, ஊற்றுறார் ஊற்றுறார் ஊற்றுறார், அப்படியே கிருபையை அளவில்லாமல் ஊற்றுறார் பாருங்க. அப்போ நோவாவுக்கு அவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அப்போ ஆண்டவர் நேசிக்கிறவர்கள், சிநேகிதனே சிநேகிதியே, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். ஆண்டவரை நேசிக்காதவர்களை ஆண்டவர் நேசிக்க முடியுமா? அவர்கள் நேசித்தா தான். அதனால் நான் சொல்கிறேன், இதே வாசல் படிக்கிறேன், கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் தான் நான் அவனோடு உள்ளே பிரவேசிக்க முடியும், போஜனம் பண்ண முடியும். இல்லையெண்டா போஜனம் பண்ண முடியாது. யாரை அழைக்கிறேனோ அவர்களை, யாரை அழைத்திருக்கிறேனோ அவர்களை முற்குறித்தும் இருக்கிறேன், எவர்களை முற்குறித்தேனோ அவர்களை அழைத்தும் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ யார் யாரையெல்லாம் ஆண்டவர் முற்குறித்தார், யார் யாரையெல்லாம் அழைத்தாரோ அவர்களை ஆண்டவர் சொல்கிறார், நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று அழைக்கிறது இல்லை, சிநேகிதனே என்று. அப்போ முதலையே அங்கே சொல்லிட்டார் மோசைக்கு, ஒரு சிநேகிதனோட பேசுகிறது மாதிரி பேசுகிறேன் என்று. அப்போ அதே மாதிரி தான் பாருங்கள், சங்கீதக்காரன் தாவீதை நாங்கள் பார்ப்போம். சங்கீதம் 13 பார்ப்போம். சங்கீதத்தில் கன இடத்துல ஆண்டவர் அளவில்லாமல் கிருபையை ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார் பாருங்கள். சங்கீதத்தில் தாவீதுக்கு அளவில்லாத கிருபையை ஊற்றி இருக்கிறார். ஒரு ராஜாவாக இருக்கவனுமா இருந்தாலும் அது ஆண்டவர்கிட்ட சித்தந்தான். ஒரு ஆண்டவருடைய ஜனங்களை நடத்த வேணுமென்றாலும், ஒருவரை தெரிந்து கொள்கிறோம் அது ஆண்டவர்கிட்ட சித்தந்தான். ஆண்டவர்கிட்ட சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பாடுகளை அனுபவிக்க வேணும். மோசே பாடுகளை அனுபவித்தான். ஆனாலும் ஒரு காரியத்தில் ஏனென்று கேட்டால் அவனுக்கு அந்த கண்மலை ஆண்டவர் தானன்று அவனுக்கு தெரியாமல் அடித்தானோ, அல்ல ஜனங்களுடைய கரைச்சல் தாங்கையில் அவன் தெரிஞ்சிருந்தா அவன் அடிச்சிருக்க மாட்டான். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமா? அந்த கிருபையை பெற்ற நாங்கள் அந்த கிருபையின்படி நடக்கவும். பொய்யும் புரட்டும் ஏற்ற மாதிரி கதைக்கிறது அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதல்ல. ஆண்டவர் வரும்போது அவனுடைய கிரியைக்கு தக்கன பலனை கொண்டு வருவார். நான் உம்முடைய கிருபையின் மேலே நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அப்போ எப்படியாம் தாவீது ராஜா சொல்கிறான், நான் உம்முடைய கிருபையின் மேலே நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினாலே என் இருதயம் அப்படிப்பட்டதாக இருக்கிறதா? களி கூறுகிறது, மகிழ்ச்சியாயிருக்கிறது. கர்த்தரிலே களி கூர்ந்து பாடல்கள் பாடும்போது அது உண்மையாய் உத்தமமாய் இருக்கும். சங்கீதம் 17 பார்ப்போம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களில் நின்று உமது வலதுகரத்தினாலே தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபை விளங்க பண்ணும். கண்மணி போலே எம்மை காக்கிறவரே. அப்போ பாருங்க, அவருடைய கிருபை தான் எங்களை ரட்சிக்கிறது, எங்களை காக்கிறது, எங்களை பாதுகாக்கிறது, வழி நடத்துகிறது. அப்போ அவர் எங்களை எப்படியா எல்லாம் நேசிக்கிறாருன்னு பாருங்க. ஒரு சிநேகிதனாய் நேசிக்கிறாரு, ஒரு பிள்ளையாய் நேசிக்கிறாரு, ஒரு 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 சகோதரராய் நேசிக்கிறாரு. அப்படி நேசிக்கிறவர்கள் மேலே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அளவில்லாமல் கிருபையை ஊற்றுறாரு. அப்படியே சங்கீதத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு போனீங்கன்னா சங்கீதம் 26 சங்கீதம் 26:3
சங்கீதம் 26:7. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். அப்போ இப்படியா பாருங்க, ஒரு இளம் பிள்ளைகள், இது இளம் பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களாக இருக்கணும். என் இளம் வயதின் பாவங்களையும் என் மீறுதலை நினையாதிருப்பீராக. பாவங்களை அறிக்கை செய்தார் தாவீது ராஜா. அறிக்கை, என் இளம் வயதின் பாவங்களை எல்லாம் மன்னித்து, கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். அப்போ ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருக்க வேணும். அப்படியே சங்கீதம் 31:16 நாங்கள் பார்க்கிறோம். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரரின் மேலே பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்திலே மௌனமாக இருக்கட்டும். அப்போ இங்கே பாருங்க, தாவீது ராஜா சொல்கிறார், நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரரின் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். அப்போ மோசையினுடைய முகம் எப்படியா பிரகாசித்தது? மோசே ஒரு ஊழியக்காரன், அவன் முகம் அப்படியாய் பிரகாசித்தது. அப்போ எங்களுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும்போது, ஆண்டவரோடு உறவாடும் போது, ஆண்டவரோடு பேசும்போது அவர் எங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். அதான் சொல்ற வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகள். 36. அப்படியே நாங்கள் சங்கீதக்காரனில் தான் கூடுதலாக இருக்குது. சங்கீதக்காரனில் கூடுதலாக இருக்குது. சங்கீதம் 36:7 இருக்குது. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனாலே மனுப்புத்திரரும் அது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அப்போ கிருபை எவ்வளவு அருமையானது. அந்த கிருபையை பெற்ற மோசையை நீங்கள் பார்த்து யோசியுங்க, எப்படிப்பட்டவன். அவன் மலைக்கு ஏறுறதுக்கே அவன் ஆண்டவர் பாருங்க, அவனை தகுதிப்படுத்தி இருக்கிறாரு. அப்போ நாங்களும் ஆண்டவரோட இருக்கிறதுக்கு எங்களை தகுதிப்படுத்தின தேவனுக்கு முன்பாக நாங்கள் தகுதியாய் நிற்கிற வேண்டுமென்றால் ஆண்டவருடைய கட்டளைகளின் கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினாலே இந்த திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினை அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேலே உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேலே உமது நீதியையும் பாராட்டியருளும். அப்போ பாருங்க, எப்படியாய் வர்ணிக்கிறான். என்ன? உம்மை அறிந்தவர்கள் மேல் உம்முடைய கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டுகிறோம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. பாருங்க எப்படியெல்லாம் வர்ணிக்கிறான். என்ன? இந்த தாவீது ராஜா வர்ணித்தது போல சாலோமனும் பழைய உன்னத பாட்டில் வர்ணிக்கிறான். இந்த உன்னத பாட்டுகளை நீங்கள் பார்க்கும்போது பிரியமே, ரூபவதியே, அவன் சபையை குறித்து தான் எல்லாம்.
ஆண்டவரை நேசரை நீங்கள் கண்டீங்களா? அதை பாருங்க, இப்போ எல்லாம் தேவனுடையது தான். மத்தேயு 26:50 பார்ப்போம். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, எதற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவன் கிட்டே வந்து இயேசுவின் மேலே கை போட்டு அவனை பிடித்தான். அப்போ இந்த சிநேகிதனில் 2 இருக்கு பாருங்க. காட்டி கொடுக்குறவனும் இருக்கிறான், உயிரை கொடுக்குறவனும் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, காட்டி கொடுக்குறவனையும் சிநேகிதனே என்று தான் அழைக்கிறாரு. அப்போ அந்த காட்டி கொடுக்குறவனும் ஆண்டவருக்கு சிநேகிதனாக மாறுறான் பாருங்க. ஆண்டவருக்கு தெரியும் தானே காட்டி கொடுக்க போகிறான்ட்டு. அப்படி தான் சில பேர் பாருங்கள், ஸ்ரீலங்காவில் நடக்குது தானே, கூட சேர்ந்து யூடியூப் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கண்டா, லைக்ஸ் கொண்டு வந்து அதில் காட்டி கொடுக்குறது. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லைன்னு காட்டி கொடுக்குறது. உள்ளதை உண்மையை பேசுகிறது இல்லை, காட்டி கொடுக்குற தன்மைகள் இருக்குது. உண்மையை பேசுகிறதுக்கு பிடிக்காது. இப்போ பாருங்க, பொய் பேசுகிறவனை பொய் பேசுகிறவனோட பொய் பேசுகிறவன் சேர்ந்தால் பிடிக்கும். உண்மை பேசுகிறவனோட உண்மை பேசுகிறவன் சேர்ந்தால் பிடிக்கும். பொய் பேசுகிறவனோட உண்மை பேசுகிறவன் சேர்ந்தால் பிடிக்காது. ஆனால் உண்மை பேசுகிறவன் பொய் பேசுகிறவனை திட்டுவான் இல்லையா? நீ பொய் பேசுகிற, நீ அது செய்கிற அப்படின்னு திட்டத்தான் பார்ப்பாங்க. திட்டுறது பிடிக்காது. அதனால் பொய்க்கு மேலே பொய்யை அடுக்கி பொய்க்கு பிதாவை திடுறது. இப்போ ஆண்டவர் காட்டி கொடுத்தவனையும் சிநேகிதனே என்று தான் அழைக்கிறார். அவனும் ஆண்டவரோட இருந்து அப்பம் புட்ட வந்தான். அப்பம் புட்டு ஒரு கொஞ்ச நேரத்தால் பாருங்க, சாசு உள்ளே பூந்துட்டான். அப்படித்தான் எத்தனை வருஷம் ரசிக்கப்பட்டீங்க, எத்தனை வருஷம்னா ஆண்டவரோட இருந்தால் தான், இப்படி இருந்தால் தான் அந்த வருஷ கணக்கு ஓடினாலும் 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 அந்த இடத்துலையே ஆண்டவரோடையே இருந்துடணும். ஆண்டவரோட இருக்கல நீங்கள் பிசாசு உள்ளுக்க போய் பூந்துருவான் பாருங்க. யூதாசுக்குள்ளே பூந்தது மாதிரி உலக ஆசைகள், உலக சிற்றின்ப மயக்கங்கள், கணக்க காரியங்களை கொண்டு வருவான். அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு கதை சொல்லுவோம். அப்போஸ்தலர் 11:23. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்திலே மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படிக்கு எல்லோருக்கும் புத்தி சொன்னான். யாரு? பவுலடியான் புத்தி சொல்லுகிறான் எல்லோருக்கும். ஏனென்று கேட்டால், இப்போ அப்போ சில நடவடிக்கையில் பார்க்குறோம், ஒவ்வொருத்தருக்கும் புத்தி சொல்கிறாங்க. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்த ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படிக்கு தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவன் ஒரு வருஷம் காலமாய் சபையோடே கூடியிருந்து அங்கே ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தான். முதலாய் அந்தியோக்கியாவிலே கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் வழங்கப்பட்டது. அப்போ இங்கே பார்க்குறோம் என்னென்று கேட்டால், கிருபை, அவருடைய கர்த்தருடைய கிருபையினால் நடத்தப்படுகிறாங்கள் அப்போஸ்தலர்கள். ஸ்தேவான், பவுல்,
என்ன பேர், பேதுரு, யோவான், இப்படி அவங்க 12 அப்போஸ்தலர்களும் தேவனுடைய கிருபையினால் நடத்தப்படுறாங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் பெற்றுக்கொண்டார்கள். மேல் வீட்டுக்கு ஏறுறாங்க, ஜெபிக்கிறாங்க, அடுத்த நாள் ஆவியை பெற்றுக்கொள்கிறாங்க. அண்டையிலிருந்து அவங்கள் தேவனுக்கு ஊழியக்காரராக மாறினாங்க. ஆனால் அவரிடத்துல ஆண்டவர் சொல்கிற, நீங்கள் ஊழியக்காரர் என்று அழைக்கப்படுவதில்லை, எனக்கு சிநேகிதனாக இருக்கிறீங்க. ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுவதில்லை, எனக்கு சிநேகிதனாக இருக்கிறீங்க. யோவான் 15:15 பார்ப்போம். இது குளிர்காலமாக இருக்கிறபடியால் எனக்கு கொஞ்சம் உடம்புகள் குளிர்காலத்தில் சரி வாரது கிடையாது. அதனால் என்னால் முடிந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனங்களை கட்டாயம் கொடுக்க வேணும். அதனால் கொடுத்து கொண்டிருக்கிறேன். யோவான் 15. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதனே என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்போ ஊழியக்காரன் எப்படியாம், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். எஜமான் செய்கிறதை ஊழியக்காரன் அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதனே என்று சொல்லுகிறேன். சிநேகிதனுக்கு தான் எல்லாம் சொல்லுவார் ஆண்டவர். சிநேகிதன் சிநேகிதி. உற்ற சிநேகிதன் யாரு? ஆண்டவர். உற்ற சிநேகிதி யாரு? அவர் தான். அவர் இல்லாமல் நாம இல்லை. எல்லாம் போலியான வாழ்க்கை, போலியான காரியங்கள், எல்லாம் போலி தான். பிரசங்கியில் சொல்கிறான் எல்லாம் மாய 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 என்று. அது மாதிரி எல்லாம் போலித்தனமான காரியங்கள். கர்த்தரை அறிகிற அறிவு தான் நமக்கு நிஜமான ஒரு வழி. நீதிமொழி 3:3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூட்டு, அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அப்போ கிருபையும் சத்தியமும் எங்களை விட்டு விலகாமல் இருக்க வேணுமென்றால் என்ன செய்ய வேணுமாம்? இந்த வேதத்தை நாங்கள் வாசித்து அதை எங்கள் இருதய பலகையிலே எழுதி வைக்க வேணும், பூட்டி வைக்கணும். பக்குவமாக பூட்டி வைக்கிறது மட்டும் இல்லை, அதை நாங்கள் வாசித்து தியானித்து அந்த கிருபையின்படி நடத்தப்பட வேணும். கிருபை என்ன? வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையினால தான், ஏன்னா வார்த்தை தான் ஆவியாக இருக்கிறது, ஆவியின் ஜீவனுமானது வார்த்தை. அப்போ அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு என்ன செய்ய வேணுமா? விலகாதிருப்பதாக. கிருபை எங்களோட கூட இருந்தால் சத்திய வசனம் எங்களோட கூட இருக்கும். அப்போ அதை நாங்கள் விட்டு விலகக்கூடாது. நாங்கள் என்ன செய்வோம்னா சோர்ந்து போயிடுவோம், ஜபிக்கிறதுக்கு சோர்ந்து போயிடுவோம், துதிக்கிறதுக்கு சோர்ந்து போயிடுவோம். ஆனால் மற்ற காரியங்களுக்கெல்லாம் சோர்ந்தே போக மாட்டோம். கேட்டால் சொல்லி பாருங்க, நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை. இன்னொரு 24 மணித்தியால நேரத்தை கொடுத்தா கூட ஜனங்களுக்கு நேரமே கிடையாது. ஆண்டவர் 24 மணித்தியாலத்தை கொடுத்தே ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் வரும்போது தான் தெரியும்.
நீதிமொழி 6:1 பார்ப்போம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கை அடித்து கொடுத்ததினால் நீ உன் வாய்மொழிகளாலே சிக்கிக் கொண்டாய், உன் வாயின் வார்த்தைகளாலே பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்பித்து கொள்ள ஒன்று செய். உன் கண்களுக்கு நித்திரையும் உன் கண் இமைகளுக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். பாருங்க, இங்கே பாருங்க, சிநேகிதனுக்கா எந்த சில பேர் போய் என்ன செய்ய 2 கட்ட தேவையில்லாத காரியங்களுக்குள்ள பிணப்படுறது. ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் நோக்கி பார்ப்பார், இவன் எனக்கு ஏற்றவனா, இவள் எனக்கு ஏற்றவளா. ஆண்டவர் நோக்கி பார்க்குறவராக இருக்கிறார். எனக்கு ஏற்றவளாக இருந்தால் தானே ஆண்டவர் அவைகளை கொழித்து நடத்த முடியும். ஏற்கப்படாதவைகள் என்று சொன்னால் நடத்த முடியாதே. கண்ட பிரச்சனைகளுக்குள்ளேயும் தலைவர்களாக தான் நடத்த முடியாது. அதான் ஆண்டவர் யாத்திராமத்தில் என்னிடத்துல அன்பு வந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். சங்கீதம் 86:15 பார்ப்போம். பூரண கிருபை பயத்தே புறம்ப தள்ளும், சந்தோஷத்தை கொடுக்கும். பாருங்க, 86 எனக்கு முதுகு நிமிரையிலாம கிடக்கு. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மௌனமாய் இருக்கவும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆனாலும் ஆண்டவரே, நீர் ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். அப்போ பாருங்க, எப்படியா மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் உள்ள தேவன். என்மேலே நோக்கமாகி எனக்கு இறங்கி உமது வல்லன்மையை உமது அடியனுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை இரட்சியும். பாருங்க, எப்படியான இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அப்படியே தானியேலை பார்ப்போம். இன்றைக்கி நான் கொஞ்சம் கெதியாக சொல்லி இதாண்டு கொண்டு போகிறேன். என்னென்னு கேட்டால், எனக்கு கொஞ்சம் இந்த குளிருக்கு முதுகுக்க பிடிச்சிட்டு, முதுகு பிடிப்பு. தானியேல் 9:4. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அப்போ எப்படிப்பட்டவராம் அவர்? என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்ய வேணும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவத்துக்கு அறிக்கை செய்ய வேணும். பாவம் அறிக்கை செய்தே ஆகணும். என்னென்னு கேட்டால், பாவம் இல்லைன்னு சொல்லுவோமானால் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கும். சின்ன பாவமோ பெரிய பாவமோ பாவம்தான். அப்போ ஜெபிக்க இருக்கும்போது, ஆண்டவரே, ஒரு விசை என்னை ஆராய்ந்தறிந்து என்னை நித்திய வழியில் நடத்துங்க, பாவம் செய்திருந்தேன்டா என்னை மன்னியுங்க ஆண்டவரே. ஏசாவின் நாவை தொட்டது போல் என் நாவை தொல்லும், பரத்துக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும். அப்படி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு அதுக்கப்புறமா ஆண்டவரிடத்தில் கேட்கணும். உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. அப்போ பயங்கரமான தேவனாய்